வணக்கம். நான் உங்கள் கின்னஸ் ரவி. என்னுடைய வேண்டுகோள் அன்பான மாண்புமிகு தமிழக முதல் அமைச்சர் அவர்களுக்கு என்னுடைய பணிவான வேண்டுகோள், அரசியல் நிகழ்வுக்கு அப்பாற்பட்டு இந்த சமுதாயத்தின், இந்த தேசத்தின் நலன் கருதி உங்களுடைய எண்ணங்கள் போல உங்களுக்கு வாக்களித்த 1,73,00,000 பேர் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதமும் ஒரு மரங்கள் நட்டி, ஆரோக்கியமான மரங்கள், ஒரு காற்றுன்னு எடுத்துட்டோமோ அப்படின்னா அந்த ஃபாரஸ்ட்டு போய் பார்த்தீங்கன்னா ஒரு ஊட்டி பக்கமெல்லாம் போனால் ஒவ்வொரு சுத்துக்கும் அந்த மரத்தோட உயரங்கள் இருந்துகிட்டே இருக்குது. 60 அடி 70 அடி இருக்குது. இதே நாம் இருக்கிறது ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம். பண்ணாரியில் இருக்கிற மேற்கு தொடர்ச்சி மலைன்னு பார்த்தோம்னா 6000 சதுர கிலோமீட்டர் இருக்குது. அப்போ அந்த 6000 சதுர கிலோமீட்டரில் பார்த்தீங்கன்னா வேலிமுள்ளு தான் இருக்க ஒழிய ஒரு ஆரோக்கியமான மரங்கள், ஒரு வேப்ப மரமோ, அரச மரமோ, புங்க மரமோ, வில்வ மரமோ, விடா மரமோ, அந்த மாதிரி இப்போ எந்தமான ஒரு ஆரோக்கியமான மரங்களே இல்லை. அப்போ ஆரோக்கியமான மரங்கள் நடும் பொழுது பூமியின் வெப்பங்கள் தணியும், மழைகள் அதிகமாக பெய்யும். மரத்தின் மேல் மலைகள் பட்டு கீழே வரும் பொழுது அந்த நிலத்தடி நீர் மட்டங்கள் உயரும், அந்த இடம் குளுமையாக இருக்கும். ஆக்சிஜன் பிரிக்கக்கூடிய சக்திகள் நம்மளுக்கு, கார்பன் டை ஆக்சைடிலிருந்து ஆக்சிஜன் பிரிக்கக்கூடிய சக்திகள் இயற்கையாகவே மரங்கள் நம்மளுக்கு வரும். அப்போது நமது ஒவ்வொரு மாநிலத்திலேயாகட்டும், ஒரு நாட்டில் பரப்பளவில் 35 விழுக்காடுகள் வனம் இருக்க வேண்டும், அதாவது காடுகள் இருக்க வேண்டும், ஆரோக்கியமான மரங்கள் இருக்க வேண்டும் என்பது ஒரு விதி. ஒரு 35 விழுக்காடு ஃபாரஸ்ட் இருக்கணும், மரங்கள் இருக்கணும் அப்படின்ட்டு. ஆனால் நாம் சாலையை விரிவாக்கம் செய்கிறோம் என்று இருக்கிற மரத்தெல்லாம் நம்ம ரோட்டில் இருக்கிற மரமெல்லாம் எடுத்துட்டோம். இது அந்த காலகட்டத்தில் நடக்க வேண்டிய செய்திகள். ஆகவே நாம் ஒரு எந்தெந்த இடத்துல நம்மளால் மரங்கள் நட முடியுமோ அந்தந்த இடங்களில் ஆரோக்கியமான மரங்களை நட்டு இந்த பூமி பசுமை தாயகமாக உருவாக வேண்டும் என்று அன்பான தமிழக முதல் அவர்களுக்கு என்னுடைய பணிவான வேண்டுகள். நாம் உங்களுக்கு வாக்களித்த 1,73,00,000 பேர் மாதம் ஒருத்தர் ஒரு கல்யாண நாளோ பிறந்த நாளோ எப்படி இருந்தாலும் வரும். இல்லை ஒவ்வொருத்தரும் அந்த 1,73,00,000 பேர் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மரங்கள் நட்டால் வருடத்திற்கு 20,76,00,000 மரங்கள் நாம் வைக்க முடியும். நாம் இது வருஷ கணக்கில் போய் இழுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரே வருஷம் 35% இல்லை, 40% விழுக்காடு மரங்கள் நம்மளுக்கு வனங்கள் அதிகமாக வரும். அப்போது 2வது வருஷங்கிறப்பவே நம்ம தமிழ்நாடு ஆரோக்கியமான பூமியாக மாறும், நிலத்தடி நீர் மட்டங்கள் வரும். உங்களுடைய ஒவ்வொரு வார்த்தைக்கும், அன்பான முதல்வரே, உங்களுடைய ஒவ்வொரு வார்த்தைக்கும் தமிழ்நாடே காத்து கொண்டிருக்கிறது. நீங்கள் எதை சொன்னாலும், ஆரோக்கியமான வார்த்தைகள் நீங்கள் எதை சொன்னாலும் உங்களுடைய வார்த்தைகள் வேத வாக்காக நினைத்து உங்களோட ரசிகர்கள் மட்டுமில்லை, தமிழக மக்கள் அத்தனை பேருமே நீங்கள் மரங்கள் நடுங்கள், இந்த இடத்துல நடங்க, ஃபாரஸ்ட்டில் உங்களுக்கு ஒதுக்கிக்கிறோம், வனம் ஒரு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டு உங்களுக்கு ஒத்துழைப்பாக இருக்கும், நீங்களே மரங்கள் உற்பத்தி பண்ணலாம், இல்லை நாங்கள் அரசு சார்பாக மரங்கள் உருவாக்கி வச்சுக்கிறோம், அதை போய் நீங்கள் இங்கே வைங்கன்னு ஒரு அனுமதி அந்த ஒத்துழைப்பில் கிடைக்கும் பட்சத்தில் நாம் ஒரு வருடத்தில் 20,76,00,000 மரங்கள் நட்டு மிக அற்புதமான ஒரு ஆரோக்கியமான தமிழகத்தை நம்மளால் உருவாக்க முடியும். ஆற்றின் இருபுறங்களை வைக்கலாம். இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம எங்கெங்கே மரங்கள் இருக்கோ, நம்ம அரசு சார்பாக புறம்போக்கு இருக்கா, அரசு அலுவலகத்தில் மரங்கள், ஆரோக்கியமான மரங்கள் வைக்கலாம். வச்சு இந்த மாதிரி வச்சு தமிழகத்தில் 35 விழுக்காடுக்கு மேலே 40% வனங்களை உருவாக்கி பூமியின் வெப்பமடைதலிருந்து பாதுகாத்து
பூமியில் நிலத்தடி நீர்களை நாம் சேமித்து விவசாயத்துக்கும் பூமிக்கும் நாம் ஒரு நிலத்தடி ஒரு நீர் மட்டங்களை உயரமாக்க வேண்டும் என்று உங்களுடைய பணிவாக உங்களிடம் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். ஆகவே தமிழக அன்பான முதல்வர் அவர்களே, நீங்கள் ஆரோக்கியமாக மக்களிடம் ஒவ்வொருத்தரும் மாதம் ஒரு மரங்கள் நடுங்கள் என்று ஒரு வேண்டுகோள் மட்டும் ஒரு வார்த்தை சொல்லுங்கள். அந்த வார்த்தை வேத வாக்காக தமிழகம் எங்கும் பரவும். அந்த தமிழகம் எங்கும் பரவும் பட்சத்தில் இந்த மரங்கள் நட்டு நமது தமிழ்நாடு மிகப்பெரிய ஒரு ஆரோக்கியமான மாநிலமாக மாறும் என்று நம்பிக்கையோடு உங்களுடைய ஒரு வார்த்தைக்குசரம் மரங்கள் நடுங்கள் அப்படிங்கிற வார்த்தைக்குசரம் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கும் உங்களுடைய கோடான கோடி மக்களில் நானும் ஒருவன். நான் உங்கள் கின்னஸ் ரவி. சந்தோஷம்.